அன்பு பீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர். மனதில் தோன்றும் எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப ஆணித்தரமா நேருக்கு நேர் பொட்ல அடிச்சது போல சொல்வதில் இவர் வல்லவர்ன்னு சொல்லலாம். இவர் வல்லவர்ன்னு சொல்லலாம். அவர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மிக்க நன்றி. வணக்கம் சார். ஒடிசால என்ன நடந்திருக்கு? காங்கிரஸ் எம்பிக்களே பாஜக ராஜ்யசபா வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இது எவ்வளவு தூரம் உண்மை சார்? இதோட இன் டெப்த் டீடைல்ஸ் என்ன சார்? ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இவங்களுக்கு வந்து ரெண்டு RSS உறுப்பினர்களுக்கு வேண்டிய இது இருந்தது. அதே மாதிரி பிஜு ஜனதா தளுக்கு வந்து 40க்கு மேல இடங்கள் இருக்கு. காங்கிரஸுக்கு 14 இடங்கள், அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு 1 இருக்குது. இப்போ 30 பேர் தான் வேணும். அதாவது அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின்படி அங்க வந்து ஒரு 30 வாக்குகள் இருந்துன்னு சொன்னா ஒருத்தர் வெற்றி பெற முடியும். இப்போ 30 60 போன பிறகு இன்னும் ஒரு 22 பேருடைய, அவங்களுக்கு வந்து 82 பேர் இருந்தாங்க காங்கிரஸுக்கு, சாரி இதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. 22 பேர் எம்எல்ஏஸ் இன்னும் கூடுதலா இருக்கிறாங்க. அங்கதான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க. ரே அப்படிங்கிற கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க. அதாவது எப்படி நம்ம வந்து கிராஸ் ஓட்டிங் வரதான் பார்க்கலாம், சும்மா ஒரு சேலஞ்சு பண்ணணும் இல்லையா, அதனால. ஸோ இவங்க சைட்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் கிளியர் ஆயிடுறாரு, பிஜு ஜனதா தளோட ஒண்ணு கிளியர் ஆயிடுறது. ரெண்டாவது நிக்க வைக்கிறாங்க அவங்க, பிஜு ஜனதா தளுடைய 2வது கேண்டிடேட் நிக்க வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அங்க என்ன ஆகுறது அப்படின்னா, ஆக்சுவலி கம்மியா ஆகல, அவங்க ஆட்டோமேட்டிக்லி அவங்களுடைய மொத்தமா பாருங்க, இவங்க 48 + 14 + ஒரு 1 இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 63 வந்துடும். அதனால அவரையும் ஈஸியா அவங்க வந்து ஜெயிக்க வச்சிருக்க முடியும். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பிஜு ஜனதா தள்ல இருந்து 8 பேர் மாற்றி வாக்களிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து 3 பேர் மாற்றி வாக்களிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வேற, சின்ன ஒரு இளவயது பெண் தான். அவங்க ப்ராபப்ளி முதல் முறையா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வாக்களிக்கிறாங்க. அதாவது மாற்றி வாக்களிக்கிறாங்க பிஜேபி கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக. அதுல என்ன ஆயிடுச்சு, பிஜேபி கேண்டிடேட் வின் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆஃப் ஃபேஸ், அவமானம். ஏன்னா நம்ம பார்ட்டியினுடைய இந்த விப் இருக்குது இல்லையா, அதாவது நாம சொல்ற மாதிரி நம்மளுடைய கட்டளையை ஏற்றுக்காம மாற்றி வாக்களிச்சதுல வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆகி போச்சு காங்கிரஸ் கட்சிக்கு. அதாவது காங்கிரஸுடைய தலைமைக்கு, சட்டசபை கட்சி தலைமைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ மேலேயே கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அஸ்ஸாம்ல பாருங்க, காங்கிரஸ்ல இருந்து தொடர்ச்சியா ரிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கட்சி தலைமையினுடைய அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அஸ்ஸாம்ல காங்கிரஸ் எம்பி ஒருவர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு பாஜகல சேர்ந்ததா ஒரு நியூஸ் வருது. சோ என்ன நடக்குது காங்கிரஸ்ல? அங்க யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அஸ்ஸாம்ல? ஓகே, அதுக்கு நான் வரேன். இங்க இது முடிச்சிடுறேன். ஒரிசால வந்து இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 3 பேர் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்னு. என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ஷன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது டிஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அதாவது கட்சிக்கு எதிரான ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்க, கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நீக்கம் பண்றதுக்கான அந்த சட்டம் ஒண்ணு இருக்கு. 2001 அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சட்டப்படி அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த சட்டம் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலுக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதாவது இதுல வந்து மேட்டர் வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. நீங்க வந்து சட்டசபை, அதாவது அந்த சட்டம் வந்து சட்டசபைக்கான சட்டம் தானே தவிர இது கிடையாது, ராஜ்யசபாக்கு அப்ளை ஆகாது. நீங்க சட்டசபையில ராஜ்யசபா தேர்தல் சட்டசபை மூலமா தான் நடக்கும். ஏன்னா ராஜ்யசபா தேர்தல் வந்து ஓப்பன் பிரான்ச்சைஸ் கிடையாது, அதாவது யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் கிடையாது. நீங்களும் போக முடியாது, எம்எல்ஏஸ் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்லி இந்த சட்டம் அவங்கள ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. குறிப்பாக தேர்தல் ஆணையமே வந்து அஃபிடவிட் கொடுத்திருக்கு உச்ச நீதிமன்றத்துல. அதனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது,
சும்மா ஒரு அட்மானிஷன் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, சென்சூர் பண்ணுவாங்க, அப்படியே விட்டுடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். அஸ்ஸாம்ல நடக்கிறது வந்து இது நம்ம எதிர்பார்த்ததுதான் மேடம். ஏன்னா அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது 2016 2026 ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னேன் நான். 2016 வந்து ஹேமந்த பிஸ்வா சர்மா ராகுல் காந்தியை பார்க்க போறாரு. ராகுல் காந்தி நாய்களோட விளையாடிட்டு இருக்கிறாரு. நாய்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறாரு. அந்த பிஸ்கட்டை நான் இவருக்கு திருப்பி கொடுத்தாராங்கிறது எனக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கு. ஆனா அவர் வந்து தேர்தல் களத்தை எப்படி அமைக்க வேண்டும், எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க வேண்டும், நம்மளுடைய வியூகம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறதுக்காக அங்க போனா இவர் எந்த சீரியஸ்னஸும் இல்லாம வழக்கம் போல குழந்தைத்தனமாக பாலக் புத்தின்னு நரேந்திர மோடி சொன்னார் பாருங்க, அந்த புத்தி மூலமா அவர் பாட்டு குழந்தைய விளையாடிட்டு இருக்காரு நாய் கூட. அப்போ இவர் வெறுத்து போயிட்டு வெளியே வந்தாரு, ரிசைன் பண்ணாரு. அன்னைக்கு என்னாச்சு, மிகப்பெரிய வெற்றி பெற்றது பாஜக. முதல் முறையாக அசாம்ல அப்பேற்பட்ட கௌரவ் கோகோய், கௌரவ் கோகோயோட அப்பா தருண் கோகோய் வந்து ரொம்ப பிரமாதமான அந்த கேஸ்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முஸ்லிம்களை தாஜா பண்ணி, கிறிஸ்தவர்களை தாஜா பண்ணி எல்லாம் பிரமாதமா பண்ணி வச்சிருந்தாரு. ஆதிவாசிகளை தாஜா பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. அதெல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமா உடஞ்சி போச்சு. சோனோவால் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து வந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்து அழகு பார்க்கறது பாரதிய ஜனதா கட்சி. 1 மாசம் முன்னால் தான் பிபின் போரா அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணாரு, அதுல சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு திருப்பியும் காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் உயர்கட்ட தலைவர்கள் ஜாயின் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தருண் கோகோயுடைய பையன் கௌரவ் கோகோயினுடைய அணுகுமுறை தான். அவர் வந்து எல்லாரையுமே சேர்த்து அணைச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறாரு. AIUDF அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆல் இண்டியா சம்திங் டெமோக்ராட்டிக் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். என்னோட அஜ்மல் சைதுதீன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த அஜ்மல் சைதுதீன் வந்து அங்கே ஒரு இஸ்லாமிய லீடர், மதகுரு, ஆல்சோ பர்ஃப்யூம் பேரண்ட்னா இந்த சென்ட், இந்த அஜ்மல் பிராண்ட் சென்ட் நிறைய வரும். அந்த அஜ்மல் பிராண்ட் சென்ட்டுக்கு அவர் தான் அங்கிருந்தா வருது. அவருடைய கம்பெனி தான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அவர் வந்து இந்த வங்கதேச இஸ்லாமியர்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், CAA மாதிரியான சட்டங்கள் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை, வக்ஃப் போர்டு சீர்திருத்த சட்டங்கள் நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எப்படி காங்கிரஸ் இருக்கோ அதே மாதிரிதான். அவங்க கூட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி பார்க்குது. ஆனா இவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு இஸ்லாமிய தலைவர் இருக்கிறாரு, அவருடைய பேர் மறந்துட்டேன். அவர் தான் வந்து இந்த காங்கிரஸுக்கு கௌரவ் கோகோய்க்கு அட்வைஸ் கொடுக்கிற ஒருத்தர். அவர் வந்து இந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பல பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவுகள் எல்லாம் வந்து ஓரங்கட்டிட்டு அவருடைய அஜெண்டா மட்டுமே முன்னெடுத்துட்டு போறாரு. அப்படிங்கிறதுனால நிறைய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக நினைக்கிறார்கள். அதனால அவங்க வந்து வெறுத்து போய் சரி நம்ம வந்து கட்சியில இருந்து ரிசைன் பண்ணலாம். அதாவது ஒருத்தர் கட்சிக்குள்ளேயே இருந்து போராடணும். இப்போ மாணிக்கம் தாக்கூர்லாம் பாருங்களேன், கட்சிக்குள்ளேயே இருந்துதான் போராடினாங்க. கார்த்திக் சிதம்பரம் அதே தான் பண்றாரு, ஜோதிமணி அதான் பண்றாங்க. ஆனா நீங்க திருச்சி அதை எல்லாரையும் கூட திருச்சி வேலுசாமி அதிகமா பேசக்கூடியவர் இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்காரு, அவர் அதான் பண்றாரு. ஒரு கட்சியை விட்டு இவங்க வெளியே போற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா காங்கிரஸ் இன்னைக்கு பாருங்க மேடம், ஆல் ஓவர் இந்தியா ரீட்டா பகுகுணா அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, 2014 மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவங்க காங்கிரஸ்ல இருந்து பகுகுணா ஜோஷியுடைய பெண் நினைக்கிறேன், பெண் தான், அவங்க ரூட்டா லீடரா இருந்தாங்க. அவங்க ரிசைன் பண்ணாங்க. ஜிதேந்திர பிரசாதா, இது மாதிரி மாதவராவ் சிந்தியா, இது மாதிரி எவ்வளவு பேர். சச்சின் பைலட் வருவார் அப்படின்னா நான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா சச்சின் பைலட் 2022 வரணுமா இருந்தது, ஒரு மிகப்பெரிய டஃப் பண்ணிட்டாரு, வரல. அதனால இன்னைக்கு அவர் வந்து ஸ்டக் ஆயிட்டாரு. அவருக்கு சீஃப் மினிஸ்டர்ஷிப்பும் கொடுக்கல, அசோக் கெஹ்லோட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அவர் லோக்கல் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்ண வேண்டிய ஒரு அவல நிலைக்கு அவர் போயிட்டாரு. எவ்வளவோ பேர் நாடு முழுவதும் காங்கிரஸ் விட்டு வெளியில வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துட்டு நல்ல நல்ல பொசிஷன்ல பதவிகள்ல இருக்கிறாங்க.
நாட்டு முன்னேற்றத்துக்கு அவங்களும் மோடியோட சேர்ந்து பாடுபடுறாங்க, தோளோடு தோள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். இதேதான் வந்து அஸ்ஸாமில் நடக்கிறது. அஸ்ஸாமில் திருப்பியும் காங்கிரஸ் கட்சி வந்ததுன்னு சொன்னா வரவே விடக்கூடாது. இன்னும் 30 வருஷம் வந்ததுன்னு சொன்னா திருப்பியும் அவங்க வந்து இந்த அஜ்மல் சைதுதீன் சொன்னேன் இல்லையா, அவர் கூட சேர்ந்துட்டு இந்த வங்கதேச முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அந்த மாதிரியான மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அஸ்ஸாம்ல நடக்கிறது ரொம்ப இயல்பான சமாச்சாரம். இதுதான் இன்னொரு முக்கியமான காங்கிரஸுக்கு இன்னொரு மிகப்பெரிய அடி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஓரளவுக்கு, அதாவது டிசம்பர் மாசம் அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவு வந்த உடனே நான் சொன்னேன், இதனால நீங்க வந்து அதை வந்து யூடிஎஃப், அதாவது யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், காங்கிரஸ் தலைமையில இருக்கிறது, அவங்க வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சுட்டாங்க. எல்டிஎஃப், லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், கொஞ்சம் கம்மி இடத்துல ஜெயிச்சுது. அந்த இடத்துல 2 கார்பரேஷன்ஸ் வந்து பாஜக கைப்பற்றிட்டு, இன் அடிஷன் டு பாலக்காடு கார்பரேஷன் அண்ட் திருவனந்தபுரம் கார்பரேஷன், திருப்பூணித்துறை மாதிரி முனிசிபாலிட்டிஸை கைப்பற்றிட்டாங்க. பல இடங்கள்லாம் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், யூடிஎஃப்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு இந்த முறை வர்றதுக்கு. ஏன்னா பினராயி விஜயனுக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். அதனால இப்போ இந்த ரிசல்ட் வச்சு பார்த்தா நீங்க யூடிஎஃப் தான், காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னா நான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. மாத்ருபூமிங்கிற பத்திரிகையில ஒரு இது போட்டிருக்கான், கருத்து கணிப்பு. ரொம்ப கிளியரா சொல்றான், கொங்கு சட்டசபை தான் வரும், காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாது. என்னன்னா பாஜக மேல வருது. இன்னும் பல இடங்கள்ல நான் அப்பவே சொன்னேன், பாஜக இந்த வெற்றியை மிக அதிகமாக பிரபலப்படுத்த போகிறது. அதனால இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு கூட பாருங்க, சிபிஎம்ல இருந்து சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் ஊறினவர், அந்த கட்சியை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நீங்க பாப்பீங்க. வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது, அதாவது 2021 வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில, இன்னைக்கு இருக்கிற வெஸ்ட் பெங்கால்ல பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காலத்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், அந்த காலத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள். அவங்க தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா இது போக டிபெக்ட் ஆயிட்டாங்க. இன்னுமே நம்மளால அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதேதான் இன்னைக்கு வந்து சிபிஎம்க்கு நடக்கிறது கேரளால. காங்கிரஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். ஏன்னு கேட்டா, இங்க இருந்து இந்த பக்கம் வந்துச்சு சொன்னா இவங்க வந்து ஓட்ட பிரிப்பாங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி சாரி காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் அங்க போகும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து மற்ற தீவிரவாத சிந்தனை உள்ள இஸ்லாமிய கட்சிகளோட கூட்டு சேர்ந்திருக்கு. அதனால்தான் அவங்க என்ன சொல்றாங்க, பூச்சாண்டி காமிக்கிறாங்க. காங்கிரஸ் இவங்க சிபிஎம் வந்துச்சு, சிபிஎம் திருப்பியும் வந்துச்சு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் வரும், ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான் வரும் அப்படின்னு பூச்சாண்டி காமிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சிபிஎம் காரங்க, காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ஐயுஎம்எல் தான் ஆட்சி அமைக்கும், ஐயுஎம்எல் ஆட்சி தான் நடக்கும், ஷரியாலாம் வந்துடும், வக்பு போர்டு வந்துடும், வக்பு போர்டு, வக்பு வாரியத்தினுடைய அந்த அட்டுழியங்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க திருப்பியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பூச்சாண்டி காமிக்கிறாங்க. ரெண்டுலையுமே மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் ஆட்சியை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால்தான் இன்னைக்கு நிறைய என்ன ஒரு அடிதடி அப்படின்னா, கேரளால பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டு கேட்டு ஏகப்பட்ட அடிதடி நடக்குது. அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகி போச்சாங்க. பெண்கள், இஸ்லாமிய பெண்கள்லாம் அங்க வந்து எனக்கு சீட்டு கொடு அப்படின்றாங்க. அவங்களும் அதை அக்கோமடேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய இதுவா போச்சு. சோ அஜ்மல் சைதுதீன் கூட நீங்க வந்து கூட்டணி வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அஸ்ஸாம்ல நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கேரளால அதே ஐயுஎம்எல் கூட ஏதோ ஒரே தீவிரவாத சிந்தனை உள்ள தலைவர்கள் தான் மொத்தமா, அவங்க கூட நீங்க எப்படி கூட்டணி வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு பினராயி விஜயன் கேட்கிறாரு. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், பினராயி விஜயனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. பினராயி விஜயனுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப சூப்பர். ஏன்னா பினராயி விஜயன் வந்த பிறகுதான் அந்த காசர்கோடுல இருந்து மங்களூர்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் அந்த 6 லேன் நேஷனல் ஹைவே போட்டாங்க. ஒரு காலத்துல அங்கேருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு 1.5 நாள் ஆயிடும், 2 நாள் ஆயிடும்.
இப்போ அப்படி கிடையாது. ஒரே நாள்ல கடைசி வரைக்கும் போயிடலாம். இங்க 15 மணி நேரத்துக்குள்ள போயிடலாம். இன்னும் கூட கம்மியா போகலாம். ஏன்னா நான் அதுக்கப்புறமா நான் போகல. 2023, 24 பார்த்தேன். எப்போ ஒரு சின்ன ஸ்டேஷனுக்கு நான் போயிருக்கேன். பாலக்காடு, உற்பத்தி, கோட்டயம் அதெல்லாம் போயிருக்கேன். அது ஒண்ணு. ரெண்டாவது விழிஞம் போர்ட். அந்த விழிஞம் போர்ட் பாருங்க. ஆனா அதே மாதிரி ஏர்போர்ட் முதல்ல 2 ஏர்போர்ட் ஆகுது. கொச்சி, திருவனந்தபுரம் ஏர்போர்ட். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கரிப்பூர் ஏர்போர்ட் பண்ணாங்க காலிக்கட்ல. காலிக்கட் ஏர்போர்ட்டுக்கும் அதுக்கப்புறமா கண்ணூர் ஏர்போர்ட் பண்றாங்க. 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். 4 ஏர்போர்ட் தான் இருக்கு. 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதுக்கு இவங்க பிஜேபி பண்ணது. அதாவது பினராயி விஜயன் காலத்துல பண்ணது. அதாவது எல்லா மத்திய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் மாநில அரசு பெயர் சொல்வது வந்து எல்லா மாநிலத்திலும் வழக்கமாக தான் இருக்குங்கிறீங்க. இல்ல, அது மாநில அரசு அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்க இதுல பார்க்கலாம். விழிஞம் போர்ட்லயோ அதுக்கப்புறமா நடந்த சில அரசு நிகழ்வுகள் எல்லாம் பிரதமர் மோடி வந்த போது விஜயன் கூட இருந்தார். அவர் வந்து போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகல, கூடவே இருந்தார். அவரே சொல்றாரு, மத்திய அரசுடைய பல திட்டங்கள் நாங்க அமல்படுத்திக்கிட்டு வரோம், எங்களுக்கு ரொம்ப உதவியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் வந்து காங்கிரஸ்காரன் வயிற்று போயிட்டு இருக்கான். ஐயோ இவங்க 2 பேரும் கூட்டாயிட்டாங்களா, இவங்க 2 பேரும் கூட்டாயிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி கூட நான் சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க ஒரு வீக் கேண்டிடேட் நிறுத்துங்க, எங்க ஆள் ஜெயிக்கட்டும். அங்க ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் நீங்க நிறுத்துங்க, நாங்க வீக் கேண்டிடேட் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா கூட அவங்க யோசிக்கலாம். சிபிஎம் கூட அரசியல் தான் செய்கிறது, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து அஸ்ஸாம்ல இல்லைங்கிறதா நீங்க அஸ்ஸாம்ல அவங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார்கள். 3வது முறையாக பாஜகவின் ஆட்சி. நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, இங்க மாதிரி நம்ம தேசிய லெவல்ல இருக்கிற அரசியல்ல காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு காலத்துல 18 மாநிலங்களை ஆண்ட காங்கிரஸ் இன்று 3 மாநிலங்கள் கூட ஆள முடியாம தவித்து வரும் இந்த நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து எம்பிக்கள் எல்லாம் வெளியேறி பாஜக மற்றொரு தேசிய கட்சியான பாஜகவை நாடும் இந்த நிலையில் கூட அமெரிக்காவில் RSS இயக்கத்தை நீங்கள் வளர விடக்கூடாது, அதை தடை செய்யணும் அப்படிங்கிற ரீதியில அதற்கு காங்கிரஸ் வந்து ஆதரவளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. RSS அமெரிக்கால தடை செய்ய சொல்லி அதற்கு நம்ம இந்தியால இருக்கிற காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சீரியஸ் மாட்டாங்க. இந்த ட்ரிப் தான் முதல் முறையாக யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஃபார் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த அமைப்பு, அது வந்து ஒரு பைபார்பேட் அமைப்பு தான். அதாவது ஒரு தனியார் அமைப்பு, ஆனா வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு முதல் முறையாக RSS பெயரை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால வந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், பசுவதை தடுப்பு சட்டம் மிகவும் மோசமாக செயல்படுத்தப்படுகிறது, புல்டோசர் பாலிடிக்ஸ் பண்றாங்க, புல்டோசர் நியாயம் கொடுக்கப்படுகிறது, இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு அமைப்பை பெயரை பயன்படுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை ஒதுக்கி தர முடியாது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். எந்த ஒரு தேசபக்தி உள்ள எந்த ஒரு நபருமே உனக்கு என்ன போச்சு, நீ வாய் மூடிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா நம்ம ராகுல் காந்தி அப்படி, நீங்க ராகுல் காந்தி பத்தி ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்க, காங்கிரஸ் பத்தி கேக்குறீங்க, அதுக்காக நான் சொல்றேன். காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இப்பதான் 2 days பேக் தான் அந்த ரிப்போர்ட் வந்தது. இட்ஸ் அ சீரியஸ் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க எப்படி அதை லிங்க் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஆர்ம்ஸ் கண்ட்ரோல், அதாவது ஆர்ம்ஸ் சேல், அதாவது அணுல ஆயுத சப்ளை கொடுக்க கூடாது, RSS மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து இது கொடுக்க கூடாது, விசா கொடுக்க கூடாது. அதே மாதிரி ட்ரேடு பாலிசி கூட நம்ம பண்ணும்போது, இந்தியா கூட ட்ரேடு பாலிசி வைக்கும் போது கூட இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து US கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இதுல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த ரா அமைப்பு பத்தி பேசிருக்காங்க. RAW அப்படின்னு ஒண்ணு உண்டு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இந்திரா காந்தி ஆரம்பிச்சது 1968ல ஆரம்பிச்சது. இந்திரா காந்தி ஆரம்பிக்கும் போதுதான் வேர்ல்டு லெவல்ல இந்த மாதிரி எஸ்பைனேஜஸ், என்ன துப்பறிவது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப அதிகமா. அது வரைக்கும் நாம வந்து துப்பறியும் நாவல்கள் தான் படிச்சு பழக்கம். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளும் ஒன்று ஆரம்பிச்சோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னு சொன்னா அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவன் ரொம்ப பயங்கரமான வேலையெல்லாம் பண்ண ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்க நீங்க. எப்படி இந்த ராவ அவங்க சொல்றாங்க அப்படின்னு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரா ஏஜென்ட் மூலமா தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வரும் பல தீவிரவாதிகள் உலகெங்கும் போட்டு தள்ளப்படுகிறார்கள். அது பின்னால ராவுடைய ஹேண்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. எனவே நம்ம ராவை பத்தி விட்டுடுவோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நம்ம வந்து நீங்க கேட்டது வந்து காங்கிரஸ் ஏன் இதை ஆம்பிளிஃபை பண்றது. காங்கிரஸினுடைய அந்த ட்வீட் பார்த்தேன். அவங்க வந்து அந்த யுஎஸ் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் பப்ளிசைஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு கீழே அவங்க வந்து ஜாஸ்தி எல்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குறாங்க ஆர்எஸ்எஸ்ஐ பேன் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. அப்படின்னா அதை நீங்க ஆம்பிளிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்க ஆர்எஸ்எஸ்ஐ பேன் பண்ணணும் நீங்களும் சொல்ற மாதிரி ஆயிடுறது காங்கிரஸ் கட்சி. ஸோ காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப நாளாக ஆர்எஸ்எஸ்ஐ பேன் பண்ணணும். கர்நாடகாவில் கூட அவங்க தான் என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு தடை போடுவோம் அப்படின்னாங்க. ஹைதராபாத்ல என்னாச்சு, 17 இஸ்லாமிய குழுக்கள் ரேவந்த் ரெட்டி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கிட்ட சொல்றாங்க 17 கோரிக்கைகள். அதாவது முதல் கோரிக்கையை ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணோம். ஏன்பா ஆர்எஸ்எஸ் அப்பேற்பட்ட ஒரு இதுவா? ஏன்னா காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ரொம்ப நாளாவே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எதான் கேட்டோம்னா பட்டேல் வந்து அதை இது பண்ணிட்டாரு, பேன் பண்ணாரு. பட்டேல் பேன் பண்ணது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சிறிய காலத்துக்கு தான். 1962 இது போர் நடந்த போது, சீன போர் நடந்த போது, அதை தொடர்ந்து வந்த சுதந்திர விழால குடியரசு தின விழா அணிவகுப்பு தான் ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு பெருமைப்படுத்துறாரு பண்டிட் நேரு, ஜவஹர்லால் நேரு. அதெல்லாம் அவங்க மறந்து போயிடுவாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் அவ்வளவு மோசமான குரூப்பா இல்லையே. ஆர்எஸ்எஸ் 100வது ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பலூன் மாதிரி ரொம்ப பிரகாசமா இருக்கே, இதை கொஞ்சம் ஓட்ட பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இதனால ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய இழுக்கு அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு மோகன் பகவத் எங்க போனாலும் ஒரு விஷயத்தான் உறுதி செஞ்சுட்டு வர்றாரு. டெல்லியில டிசம்பர் மாசம் 2500 ஃபாரின் டெலிகேட்ஸ் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் யாருக்குமே எதிரானது அல்ல. சனாதன சித்தாந்தம் மாதிரியே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். எந்த மதத்தினருக்கும் எந்த இனத்தினருக்கும் நாங்கள் எதிரிகள் கிடையாது. எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருப்போம். வசுதெய்வ குடும்பகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அவங்க அப்படி இருக்காங்களா? இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்களா? ஜான் போப்பால் என்ன சொன்னாரு, 2000 வருஷம் Y2K 2000வது வருஷத்துல ஜான் போப்பால் என்ன சொன்னாரு, இந்த 1000 வருடங்கள் 2000ல இருந்து 2999 வரைக்கும் அறுவடை செய்யப்படுவார்கள் ஆசியர்கள் அப்படின்னாரு. ஆசிய கண்டம் அறுவடை செய்யப்படும். ஏன்னா நாட்டுல மற்ற கண்டங்கள் எல்லாம் நீங்க அறுவடை பண்ணிட்டீங்க. கிறிஸ்தவ மயமாக்கிட்டீங்க. ஆசியா மட்டும்தான் இன்னும் இருக்கு. ஆசியால வந்து 2 பெரிய ரிலிஜன், ஹிந்து ரிலிஜன், இன்னொன்னு இஸ்லாமிக் ரிலிஜன். அப்புறமா ஜெயின் பௌத்தம் இதெல்லாம் இருக்கு. இது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே யோசிக்கல. எங்க போனாலும் அவங்க சொல்றாங்க. மோகன் பகவத் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நம்ம இன்னைக்கு பழைய கதைகள்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. பார்ட்டிஷனுக்கு முன்னால நடந்த கொடூரம், அதுக்கப்புறமா இஸ்லாமியர்கள் இது நம் நாடு என்று நினைத்து இங்கேயே தங்கிவிட்ட இஸ்லாமியர்கள், அவங்களெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து பார்ட் ஆஃப் அவர் சொசைட்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா எங்கள் ஒரு மதமே சம்மதம் அப்படின்னு தான் மற்றவர்கள் நினைக்கிறார்கள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆர்எஸ்எஸ் பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஆர்எஸ்எஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு. அதாவது யூஎஸ் பீப்புளுக்கு தான் கேட்கிறேன். சோ இது வந்து தேவையில்லாம இவங்க வந்து கிளப்பி விட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் அவங்க சொல்றாங்க இல்லையா, மைனாரிட்டிகள் தாக்கப்படுகிறார்கள். கவு விஜிலான்டே குரூப்ஸ் இருக்கு. அதாவது யாரா 4 பசுமாடு எடுத்துட்டு போனான்னு சொன்னா உடனே 4 பேரை அதை பிடிச்சி எங்கடா எடுத்துட்டு போற, நீங்க வந்து நீங்க வதை கூடத்துக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி புல்டோசர் இது கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியா சிஏஏ, அதாவது குடியுரிமை சட்ட திருத்தம், அதுல உள்ளூர் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒருத்தனுக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா அது சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ரைட்.
வக்பு திருத்த சட்டம், வக்பு திருத்த சட்டத்தை நாம கொண்டு வந்திருக்கலன்னு சொன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்டையர் நாடு எங்களோடதுன்றான். அடிச்சு சொல்றேன் நான். அந்த அளவுக்கு அவங்க வந்து சூழ்ச்சி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது பேசிக்கலி ஹிந்து நாடு. இந்த நாடை ஓட்டு மொத்தமா அபகரிக்கணும் பாக்குறாங்க. அதை தான் அங்க நடந்தது முனம்பம்ல, எங்க கேரளால ஆலப்புழா பக்கத்துல. அந்த முனம்பம்காரங்களுக்கு இந்த வக்பு சட்ட திருத்தம் வந்த பிறகுதான் அவங்களுடைய நிலம் அவங்களுக்கு வாபஸ் கிடைச்சது. அவங்களால அதை விற்க முடிஞ்சது. அதனாலதான் இன்னைக்கு கேரளா கிறிஸ்தவர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த அடிப்படை புரிதலே இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, வக்பு சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, குடியுரிமை சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, முத்தலாக்கு ரத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, 370 நீக்கம் இஸ்லாமியர்களுக்கு. வாட் நான்சென்ஸ்! புரிதலே இல்லாம அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நம்ம நாட்டுல இருக்கிற அது என்ன சொல்லுவாங்க, மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் மத அடிப்படையில் கொடுக்கப்படும் எங்கேயா சொல்றோமா? நீங்க ரோடு போட்டீங்க, தண்ணீர் வருது, மற்ற பொருட்கள் எல்லாமே கிடைக்குது, ரேஷன் கார்டு கிடைக்குது, ஆதார் கார்டு கிடைக்குது, எலெக்ஷன் கார்டு கிடைக்குது, எல்லோருக்குமே எந்த பாகுபாடும் இல்லாம கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இஸ்லாமியர்கள் இரண்டாவது குடிமக்களாக பராமரிக்கப்படுகிறார்கள், ட்ரீட் பண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மைக்கு புறமா உண்மையே கிடையாது. ஆனா இதைத்தான் வந்து அவங்க, மேடம் நான் ஒண்ணு சொல்றேன், காங்கிரஸ் கட்சி வந்து சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுங்க? அமெரிக்காவுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க அவங்க? அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் போன்ற மிகப்பெரிய குடியரசு நாடுகள், ஜனநாயக நாடுகள் இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும், நேரா உள்ள வந்து தலையிடுங்க அப்படின்றாரு அவரு. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தேச துரோக செயல் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. பாகிஸ்தான் விஷயத்திலேயே, காஷ்மீர் விஷயத்திலேயே வியாபாரம் தலையிடக்கூடாது, இது எங்களுடைய வேலை, நாங்க முடிப்போம் அப்படின்னு தான் சொல்றோம். வி டோன்ட் வாண்ட் அ தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன். ஐநாவோட இன்டர்வென்ஷனும் எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது நேரு பண்ண மிஸ்டேக். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இவர் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுக்கும் உள்ள வரணுமா? ஏன் சீனா உள்ள வரக்கூடாதா? ருஷ்யா உள்ள வரக்கூடாதா? வாட் நான்சென்ஸ்! அதாவது ஒரு அந்த பதவிக்கு அழகான ஒரு பேச்சு பேசுறாரா பாருங்க. இந்திய பொருளாதாரம் இஸ் அ டெட் எக்கானமி அப்படின்னு அவர் சொன்னாருன்னா உடனே ஆமா டெட் எக்கானமி. பாகிஸ்தான்காரன் சொல்றான் சிஏஏ வந்து முஸ்லிம்களுக்கு ஆபத்து, உடனே இவர் சிஏ. உங்களுக்கு சொந்த புத்தியே இல்லையா? உங்களுக்கு சொந்த புத்தியில ஒண்ணுமே தோணலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அதனால இந்த மாதிரி வெளிநாடு, தன்னுடைய நாட்டையே வெளிநாட்டுக்கு விற்பதற்கு துணிந்து விட்ட காங்கிரஸ்காரர்கள் இதையும் பேசுவாங்க, இன்னும் அதிகமாக தான் பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி தேவையில்லாம நாட்டுப்பற்றற்ற செயல்களை செய்யறதுனால்தான் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்னால தான் இழந்த அந்த மக்கள் ஆதரவை பெற முடியும். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க. நாட்டுல பாருங்க, பெட்ரோல் இன்னைக்கு வந்து அந்த ஈரான் போர் வந்ததுனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. அதுவும் எங்க எல்பிஜி பிரச்சனை. எல்பிஜிலையும் பெரிய பிரச்சனை கிடையாது, இன்னும் ஒரு 2 மாதம் வரைக்கும் ஓடும், அதுக்கப்புறமா தான் வந்து பிரச்சனை வரலாம். அதுக்கு முன்னாலேயே அது தீர்க்கறதுக்காக தான் ஆல்ரெடி 3 கப்பல் ஹார்மூஸ்ல இருக்கு. 3 கப்பல் ஹார்மூஸ்ல இருக்கு, அதையும் உள்ள விட்டுடுவாங்க அவங்க, அதுவும் கவலை வேண்டாம். வராத ஒரு பிரச்சனையை வந்து விட்டது போல அதுவும் நரேந்திர மோடி தான் வந்து சிலிண்டர் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சு. மக்களுக்கு நல்லாவே புரியுறது, நீங்க வந்து எந்த பொருளுக்கும் தட்டுப்பாடு கிடையாது, விலைவாசி கட்டுப்பாட்டுல இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய அரசு சலுகைகள் எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுது. நடுவுல வந்து ஒரு டிஎம்கே காரனோ இல்ல வேற எவனாவது வந்து காங்கிரஸ் காரனோ வந்து கட்டிங் வாங்கல. அங்க வாங்குறாங்கல்ல, மேற்கு வங்காளத்துல கட்டுமணி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது உங்களுக்கு என்ன வரணுமோ அது உங்களுக்கு வந்துடும், ஆனா இவ்வளவு % எனக்கு கொடுத்துடணும், அப்படி கட் பண்ணி கொடுத்துடணும். ஒரு 2000 ரூபா உங்களுக்கு வருதுன்னு சொன்னா 500 ரூபா எனக்கு. எப்படி இந்த வெள்ள நிவாரணம் தான் கொடுத்தாங்கல்ல டிஎம்கே தான், அதை சொல்லாம இருக்க முடியாது மேடம், ஏன்னா நான் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். 6000 ரூபா கொடுக்குற இடத்துல 5000 ரூபா கொடுத்து 500 பாக்கெட்ல போட்டுக்குவாங்க, நான் பார்த்திருக்கோம் வேளாச்சேரியில. ரைட்டு, இதுதான் அது. அந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமுமே இல்லாம மக்கள் இருக்கும்போது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நரேந்திர மோடி கரெக்டா தான் பண்றாரு, இவர் தான் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த புரிதல் மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் காங்கிரஸுக்கு திருப்பியும் இழந்த இடத்தை மீட்பதற்கு மிகவும் கடினம்.
அதனால இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணும், அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துருக்கணும். எங்க நாட்டை பத்தி நீ யாரா பேசுறது அப்படின்னு. உங்க நாட்டுல உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, அமெரிக்காவுடைய ட்ராக் ரெக்கார்டை பத்தி பேசணும்னா எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால அதுக்குள்ள போகல. அமெரிக்கால ஏகப்பட்ட ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. மைனாரிட்டிஸ் எப்படி தாக்கப்படுகிறார்கள். 2024, 25 2 வருஷத்துலயே 7 டெம்பிள்ஸ் அட்டாக் ஆயிருக்குது. சைனகாக்ஸ் அட்டாக் ஆயிருக்குது. இன்னைக்கு இந்த போர்ல, ஈரான் போர்ல இஸ்ரேல் கூட இருக்கணுமா வேண்டாமான்ட்டு அங்க வந்து பெரிய சண்டை ஆயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கர்களே, அமெரிக்க சமுதாயமே கருப்பர், நிறம் வெள்ளை தோல் இல்லாதவர்கள், நிறம், அதாவது கலர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அப்படி வச்சுக்கலாமா? ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், கலர் டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதே ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ஒண்ணும் இல்லைங்க, ரெண்டு இஷ்யூ சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நடுவில் ஒரு இஷ்யூ வந்தது. என்னது, மாஸ்டர் பீஸ் கேக் ஷாப் அப்படின்னு. மாஸ்டர் பீஸ் கேக் ஷாப்ல வந்து அவரு ஒரு வெள்ளையர் தான். அவர்கிட்ட ஒரு கேக் ஆர்டர் பண்றாங்க. நான் கேக் பண்ணி தர மாட்டேன் அப்படின்ட்டாரு. என்னடா அப்படின்னா, அந்த கேக் ஆர்டர் பண்ணது ஒரு திருமண பார்ட்டி. திருமணம் யாருக்குடா அப்படின்னா 2 பாய்ஸுக்கு. அதாவது ஓரின சேர்க்கை, அதாவது சேம் ஜெண்டர் மேரேஜ். நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. உடனே அவங்க கோர்ட்டுக்கு கொலராடோல கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து நீங்க இந்த பேசிஸ்ல நீங்க வந்து, அதாவது இது ஒரு சமூக இஷ்யூ. அந்த சமூக இஷ்யூ பேசிஸ்ல நீங்க வந்து அடுத்தவங்களை குறை சொல்ல முடியாது. அவர் பிசினஸ் நடத்துறாரு, அவருக்கு அந்த ரைட் இருக்குது. யாருக்கு பண்ணி தரணும் பண்ணி தரக்கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு. இது ரொம்ப அருமையான கேஸ். அதாவது நான் எப்படி வியாபாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம், அது நான் பாத்துக்கிறேன்ட்டு அவரு வெற்றி பெற்று விட்டார் அந்த கேக் ஷாப்காரர். ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அதுக்கு பிறகு இது வந்து நடந்தது ப்ராப்ளம் 2018 2017. அதுக்கப்புறமா வந்த பல இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். உனக்கு இந்த ஷாப்ல கேக் கிடைக்கலன்னா அந்த அடுத்த கடையில போயிட்டு, அடுத்த பக்கத்துல இன்னொரு ஐயங்கார் பேக்கரி இருக்கு, போயிட்டு வாங்கிக்க போயிட்டு. இது இன்னமும் பெரிய ஹியூமன் ரைட் வயலேஷன் மாதிரி போயிட்டு அங்க இது பண்ணிக்கிட்டு, இதையே உங்களுக்கு வந்து ரிலிஜியஸ் மேட்டர்ஸ்லையும் கூட அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கால. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், 2 நாள் முன்னால நடந்த லண்டன்ல நடந்த சமாச்சாரம் சொல்றேன். ஒரு சீக்கியர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு. அவரு வந்து ஹலால் ப்ராடக்ஷன், ஹலால் முத்திரை குத்தப்பட்ட பொருட்களை விற்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அவர் சீக்கியர், அவருக்கு தெரியும் ஹலால்னா என்ன, இஸ்லாமியர்கள் யார் அப்படின்னு. உடனே அவங்க இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக பாகிஸ்தான் பீப்புள், லண்டன்ல பாகிஸ்தான் பீப்புள் தான் மேக்சிமம் வயலன்ஸ்ல ஈடுபடுறது. எல்லா இடத்துலயும் நீங்க போனீங்கன்னா கற்பழிப்புல இருந்து ஆரம்பிச்சு கொலை கொள்ளை வரைக்கும், பர்ஸ் திருடுறது வரைக்கும், லேப்டாப் திருடுறது வரைக்கும் எல்லாமே அவங்க தான். மொபைல் திருடுறது வரைக்கும் எல்லாமே அவங்க தான். அவங்க வந்து பெரிய கலாட்டா பண்ணி அந்த கடையில போயிட்டு பூந்து அடிச்சு அது ஒரு பெரிய ரகலை ஆயிட்டு, லண்டன் போலீஸ் என்ன பண்ணிருக்கு தெரியுமோ? ஏன்னா லண்டன்ல வந்து மேயர் ஒரு முஸ்லீம். அதனாலதான் நான் சொல்லல, இன்சிடென்டலி சொல்றேன். லண்டன் போலீஸ் என்ன பண்ணிச்சு, அவருடைய ரைட், அது பிசினஸ் பண்றவருடைய ரைட், அதை அமுக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டான். அதாவது அந்த சீக்கியரை அரெஸ்ட் பண்ணிட்டான், நீ வந்து தப்பு பண்ணிருக்கிற அப்படின்ட்டு. இது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு நீங்க பாருங்க. அதனால வெள்ளை சருமம் இருப்பவர்கள் எல்லாமே ரொம்ப நியாயவாதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்காலே நியாயம் நீதி அப்படிங்கிறது கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது. அதே தான் ஐரோப்பிய நாடுகள்லயும் இருக்கு. ஆனா அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு மட்டும்தான், ஆனா இந்த மற்ற நாடுகளுக்கு மட்டும்தான் அறிவுரை கொடுக்கும். ஆனா இந்த மேட்டர் இருக்கு இல்லையா, யுனைடெட் கமிஷன் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியஸ் ஃப்ரீடம், அந்த அமைப்பு வந்து ஒரு அட்வைசரி பாடி மாதிரி தான் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு. இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா இதே அமெரிக்கா தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் சொல்லி நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்காம இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 156 எம்பிஸ் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் எம்பிஸ், மற்ற எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து நரேந்திர மோடி கொலகாரன், அவனுக்கு நீ கொடுக்காத. அப்புறம் அந்த மாதிரியான ஒரு அமெரிக்கானா ரொம்ப பிரமாதமான அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிலாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம்.
அவங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த போரை நிறுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. ஏன்னா ஒரு ட்ரம்ப் மாதிரி ஆளை எப்படி தவறாக வழிநடத்த முடியும்ட்டு அங்கே இருக்கு ஆளுகள். இங்க ராகுல் காந்தி, சோனியா காந்தி மட்டும்தான் வந்து மன்மோகன் சிங்கை தவறாக நடத்தாங்க நீங்க சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன்ல, அங்கேயும் அதுதான் நடக்கிறது. அதை தான் இங்க நரேந்திர மோடி கவர்மெண்ட்லாம் நடக்க மாட்டேங்கிறது. அதனால அமெரிக்கா சொல்றது எல்லாமே கரெக்டா நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இவங்க ரொம்ப பயங்கரமான பதிலடி கொடுத்துட்டாங்க. RSS பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்னு கேட்டுட்டாங்க. RAW பத்தி உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னா எங்களுக்கு அதே ரைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அதனால அந்த மேட்டர் இஸ் க்ளோஸ்டு. ஆனால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் தன் காலிலேயே சுட்டுக் கொள்கிறது. சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்கிறதுங்கிறது உண்மை. ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் எவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அஸ்ஸாமில் கரெக்டாக நடப்பது என்ன, ஏன் வந்து அங்க வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் அவர் தன்னுடைய போஸ்டை ரிசைன் பண்ணிட்டு பாஜக சேர துடிக்கிறாங்க. தொடர்ந்து கேரளாவில் நடைபெறுவது என்ன, கேரளாவில் ஹேட்ரிக் அடிப்பதற்கு பினராயி விஜயனுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேரளாவில் பாஜக செல்வாக்கும் வளர்ந்து வருவதால் கண்டிப்பாக காங்கிரஸ் இந்த முறை ஆட்சி கட்டி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். தொடர்ந்து வந்து வெஸ்ட் பெங்காலில் நடப்பது என்ன, அதை தொடர்ந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒடிசாவில் என்ன நடக்கிறது காங்கிரஸில். சோ நிறைய விஷயங்களை பேசினாலும் உள்ளூர்லயே வேலை போகாதவங்க வெளிநாட்டுல போய் என்ன பண்ண போறாங்க. எப்பவுமே இந்தியாவை குறை மட்டுமே சொல்லி பழக்கப்பட்டவர்கள், இன்னும் குறிப்பாக இந்துக்கள் மிகப்பெரிய நாடுங்கிறோம், ஜனநாயக நாடுங்கிறோம். இந்த இந்தியா ஒற்றுமைப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் இந்துக்களின் ஓட்டை ஒருங்கிணைக்கும் RSS அங்க பேன் பண்ணணும்னு சொல்வதற்கு காங்கிரஸ் ஆதரவளிக்கிறதுல வியப்பொன்னும் கிடையாது. ஏன்னா அதை சொந்த நாட்டிலேயே அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வெளிநாடுகளிலும் போய் செய்கிறார்கள். ஆனா வெளிநாடுகளில் செய்வதற்கு அவர்களுக்கே நிறைய வேலை இருக்கிறது. இங்க இருந்து அங்க போய் இங்க குறை சொல்றதை மட்டுமே தொடர்ந்து வேலை செய்யும் காங்கிரஸ் சொந்த செலவில் சூனியத்தை வைத்துக் கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் உங்களுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்தால் நீங்க RSS எல்லாம் குறை சொல்லாம தேர்தல்ல மக்கள் கிட்ட உங்க செல்வாக்க நிரூபிச்சு ஆட்சிக்கு வாங்க, அப்புறம் நீங்க இதெல்லாம் பேசுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம் சார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி, நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.